Hi friends, welcome back to my channel AML Academy. நிறைய பேர் வந்து என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்காக எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் இனிமேட்டு வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய எஃபர்ட்டுக்கு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஜிட்டல் எஜுகேஷனில் யூனிட் 3, அதாவது பேசிக்ஸ் ஆஃப் இ-லேர்னிங். நம்ம வந்து யூனிட் 1ல் என்ன படித்தோம் அப்படின்னா, எஜுகேஷன், அதாவது எஜுகேஷ்னல் டெக்னாலஜினா என்ன, அண்ட் யூனிட் 2ல் வந்து ஐசிடி, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த யூனிட் 3ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிக்ஸ் ஆஃப் இ-லேர்னிங். இ-லேர்னிங்னா என்ன, அதோட கான்செப்ட் என்ன, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அதோட இ-லேர்னிங் மாடியூல்ஸ் என்ன, அண்ட் கண்டென்ட்னா என்ன, அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் நீட் ஆஃப் கண்டென்ட், அதுலேயே எத்தனை ஃபேஸஸ் இருக்குது, அண்ட் வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன் கண்டென்ட் டெவலப்மெண்ட். கண்டென்ட் டெவலப் பண்ணணுன்னா என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும், அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் ஃபார் கண்டென்ட் பேக்கேஜ். கண்டென்ட் பேக்கேஜ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்னென்னலாம் நம்ம வந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து எப்படிலாம் நம்ம வந்து டெவலப் பண்ணுவோம் அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம அப்ஜெக்டிவ்ஸாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் இன்ட்ரடக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஐசிடி. இந்த ஐசிடி நம்ம இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி படித்தோம்ல, அது எது எய்ம் பண்ணுது அப்படின்னா, இந்த ஓல்டு ட்ரெடிஷ்னலில் இருந்து நம்ம வந்து ஒரு நியூ பேரடிஜம் ஆஃப் லேர்னிங்க்கு நம்ம வந்து மாறுறோம். ஸோ அந்த மாற்றத்தை வந்து இது வந்து கொடுக்குது, இந்த ஐசிடி வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மீனிங் ஆஃப் இ-லேர்னிங். இ-லேர்னிங்னா என்ன அப்படின்னா, learning system based on formalized teaching. லேர்னிங் சிஸ்டம் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு, ஃபார்மலைஸ்டு டீச்சிங்கை பேஸ் பண்ணி இருக்குது. ஆனால் பட் வித் த ஹெல்ப் ஆஃப் எலக்ட்ரானிக் ரிசோர்ஸஸ். ஆனால் அது எதோட ஹெல்ப்பை வந்து வாங்கியிருக்கு, எலக்ட்ரானிக் ரிசோர்ஸஸ். வித் த ஹெல்ப் ஆஃப் எலக்ட்ரானிக் ரிசோர்ஸஸ் ஒரு லேர்னிங் சிஸ்டம் வந்து நடக்குது, ஒரு டீச்சிங் சிஸ்டம் வந்து நடக்குது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இ-லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். லேர்னிங் சிஸ்டம் பேஸ்ட் ஆன் ஃபார்மலைஸ்டு டீச்சிங் பட் வித் த ஹெல்ப் ஆஃப் எலக்ட்ரானிக் ரிசோர்ஸஸ். இது 1 மார்க்கில் வந்து கண்டிப்பாக கேட்கலாம். அதாவது எலக்ட்ரானிக் ரிசோர்ஸஸை வச்சு ஒரு டீச்சிங் இல்லை ஒரு லேர்னிங் சிஸ்டம் நடக்குதுன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் லேர்னிங், அதாவது இ-லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எழுதணும். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதோட எபிலிட்டி, இந்த எபிலிட்டி டு ஃபிட் லேர்னிங் அரவுண்ட் தேர் லைஃப் ஸ்டைல்ஸ். அதாவது நம்ம வந்து இந்த சொசைட்டியில் நம்மளோட லைஃப் ஸ்டைல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுதான் வந்து இந்த இ-லேர்னிங். இந்த எபிலிட்டி டு ஃபிட் லேர்னிங் அரவுண்ட் தேர் லைஃப் ஸ்டைல்ஸ் எஃபெக்டிவ்லி. ஸோ இதுதான் வந்து மீனிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா, டெஃபினிஷன்ஸ் ஆஃப் இ-லேர்னிங். இந்த டெஃபினிஷன்ஸ் ஆஃப் இ-லேர்னிங் அப்படின்னா, இ-லேர்னிங் ரெஃபர்ஸ் டு த யூஸ் ஆஃப் இன்டர்நெட் டெக்னாலஜிஸ். இ-லேர்னிங் எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, இன்டர்நெட் டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணுறதை வந்து ரெஃபர் பண்ணுது. எதுக்கு அப்படின்னா, டு டெலிவர் அ ப்ராட் ஏரியா ஆஃப் சொல்யூஷன்ஸ் டு என்ஹான்ஸ் நாலேஜ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு நாலேஜு, நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவையான சில ஒரு இன்டர்நெட் டெக்னாலஜியை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால இது வந்து நம்ம இ-லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். இதுலேயே வந்து 3 ஃபண்டமெண்டல் க்ரைட்டீரியா வந்து இருக்குது அப்படின்றாங்க. என்ன க்ரைட்டீரியா அப்படின்னா, இது வந்து நெட்வொர்க் கனெக்டடாக இருக்கணும். அதுக்கப்புறம் எண்ட் யூசர் வியா கம்ப்யூட்டர். ஒரு யூசர் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து நம்ம கம்ப்யூட்டர் மூலமாக, இல்லைனா இன்டர்நெட் மூலமாக, இல்லைனா ஒரு மொபைல் மூலமாக வந்து அது வந்து நடக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராட்காஸ்ட் வியூ ஆஃப் லேர்னிங். அவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம லேர்னிங் வந்து எப்படிலாம் நம்ம வந்து பண்ணுறோம், லேர்னிங் வந்து எந்த அளவுலலாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டு அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ டெஃபினிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இ-லேர்னிங் இதை கூட கேட்கலாம். இட் இஸ் அ நெட்வொர்க் எண்ட் யூசர் வியா கம்ப்யூட்டர் ப்ராட்காஸ்ட் வியூ ஆஃப் லேர்னிங் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இ-லேர்னிங். நெக்ஸ்ட்டு கான்செப்ட். இந்த கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம
ஒரு நம்மளோட வேர்ல்டு வந்து ஒரு டிரான்சிஷனை நோக்கி வந்து போயிட்டு இருக்கு. அதாவது இண்டஸ்ட்ரியல் ஏஜ்லேருந்து இன்ஃபர்மேஷன் ஏஜ்லேருந்து இப்போ ப்ரெசண்ட்டாக உள்ள நாலேஜ் ஏஜுக்கு வந்து நம்ம வந்து வந்திருக்கோம். இந்த நாலேஜ் ஏஜில் நம்மளோட எக்கனாமி வந்து ஃபுல்லாக வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு? நாலேஜ் பேஸ்டாக இருக்குது. கண்டினியூஸாக நம்ம என்ன பண்ணுறோம்? லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு சக்ஸஸ் ஆகட்டும், ஒரு ஃபெயிலியர் ஆகட்டும், நம்ம அதை கற்றுக்கிறதுக்கோ, அதை டிசைட் பண்ணுறதுக்கோ நம்மளுக்கு வந்து என்ன தேவை? லேர்னிங் வந்து முக்கியம். அதனால் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சக்ஸஸோ ஒரு ஃபெயிலியரோ நடக்கிறதுக்கு டிசைட் பண்ணுறதுக்கு நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆஃப் எவ்ரி ஆர்கனைசேஷன் அண்ட் இண்டிவிஜுவல். எந்த ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை எந்த ஒரு இண்டிவிஜுவலை எடுத்துக்கிட்டாலும் நம்ம வந்து கற்றுக்கிட்டே தானே இருக்கோம். நம்ம வந்து படிச்சுக்கிட்டே தானே இருக்கோம். ஸோ இதுதான் வந்து இந்த லேர்னிங்கோட ப்ராசஸ். ஸோ இது வந்து ஒரு லைஃப் லாங் லேர்னிங் சைக்கிளாக இருக்குது. இந்த லேர்னிங்கிறது லேர்னிங்னு இல்லை, ஒரு லேர்னிங்கே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு லைஃப் லாங் லேர்னிங் சைக்கிள். அண்ட் பீப்புள் என்ன ஆசைப்படுறாங்க? நம்ம வந்து டக்குன்னு படிக்கணும், குயிக்காக படிக்கணும். நம்ம பஸ்ஸில் போகும்போது, ஆட்டோவில் போகும்போது நம்ம ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், நம்ம ஏதாவது அந்த நேரத்தை வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க பீப்புள். ஸோ டு லேர்ன் குயிக்லி அண்ட் இன்டர்நெட் வந்து என்ன பண்ணுது? ஒரு பிரிட்ஜு மாதிரி வந்து நம்ம லேர்னர்ஸ்க்கும் அந்த லேர்னிங் மேம்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்டர்நெட். நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னிங். இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னிங்கில் என்ன அப்படின்னா மேட்சிங் டு த கரிக்குலம்க்கு ஏற்ற மாதிரி வந்து மேட்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பிரின்சிபல் ஆஃப் இன்க்ளூஷன் அண்ட் நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் லேர்னர் என்கேஜ்மெண்ட் அண்ட் இன்னோவேட்டிவ் அப்ரோச்சஸ் அண்ட் எஃபெக்டிவ் லேர்னிங் அண்ட் ஃபார்மேட்டிவ் அண்ட் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கரிக்குலம் பேஸ்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இன்க்ளூஷன், யாரை வேணாலும் படிக்கலான்ற மாதிரி இருக்குது. அண்ட் லேர்னர் என்கேஜ்மெண்ட். இந்த லேர்னர் என்கேஜ்மெண்ட்டு அதுதான் முக்கியம் இந்த லேர்னிங்கில். நம்ம வந்து என்ன தான் வந்து பிள்ளைங்களுக்கோ இல்லை பசங்களுக்கோ வந்து நம்ம இதுதான் படிக்கணும் அப்படின்னு நம்ம எவ்வளோ நம்மளுக்கு வந்து ரிசோர்ஸஸோ இல்லை நோட்ஸோ அவங்க முன்னாடி வச்சாலும் அவங்களாம் முன் வந்து படித்தா மட்டும்தான் படிக்க முடியும். ஸோ லேர்னரோட என்கேஜ்மெண்ட் வந்து இங்கே ரொம்ப முக்கியம். அண்ட் இன்னோவேட்டிவ் அப்ரோச்சஸ். லேர்னிங்லேயே நிறைய அப்ரோச்சஸ் வந்து இன்னோவேட்டிவாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எஃபெக்டிவ் லேர்னிங். இந்த மாதிரி படிக்கிறதுனால ரொம்ப எஃபெக்டிவ் லேர்னிங்காக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபார்மேட்டிவ் அண்ட் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டு பண்ணுற மாதிரி இந்த லேர்னிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா ரீசன்ஸ் ஃபார் ப்ரிஃபரிங் லேர்னிங். ரீசன்ஸ் ஃபார் ப்ரிஃபரிங் லேர்னிங். இந்த ரீசன்ஸ், அதாவது நம்ம லேர்னிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம எப்படி ஏன் வந்து லேர்னிங் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவைலபிலிட்டி. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து அவைலபிலிட்டி. இந்த அவைலபிலிட்டி நம்ம எப்போ 24 ஹவர்ஸும் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு அஃபினிட்டி, அதாவது பீப்புள் வந்து நியூ டெக்னாலஜியை வந்து விரும்புகிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எஃபிஷியன்சி. கம்ப்ளீட் டாஸ்க் வந்து நம்ம ஒரு டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லேர்னிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். வென் பீப்புள் யூஸ் டெக்னாலஜி டு கம்ப்ளீட் அ டாஸ்க், அவங்களுக்கு வந்து இந்த சேம் டெக்னாலஜி வந்து திரும்பவும் திரும்பவும் நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து தூண்டுதலாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இம்மீடியட் ஃபீட்பேக் வந்து கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு ரெட்யூஸ்டு காஸ்ட். இது வந்து காஸ்ட் அவ்வளோவா இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஈஸி டு ஃபைண்ட். நம்மளுக்கு என்ன தேவையோ வந்து நம்ம எந்த லேர்னிங் ஆப்ஜெக்ட்ஸோ இல்லை நம்ம என்ன தேவையோ நம்ம வந்து எந்த கோர்ஸ்னாலுமே ஈஸியாக அசஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு லெஸ் ட்ரைனிங் டைம். இந்த எஃபெக்டிவ் லேர்னிங் சொல்யூஷன்ஸ் வந்து நம்மளோட கிளாஸ் ரூம் ஒர்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணுது. கிளாஸ் ரூம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து இதோட ரீசன்ஸ். நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து என்ன அப்படின்னா வெரைட்டிஸ் ஆஃப் லேர்னிங். இந்த வெரைட்டிஸ் ஆஃப் லேர்னிங்கில் சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது நான் எடுத்த பிரிண்ட் அவுட் வந்து இப்படி தான் இருந்தது, லைட்டாக ஆயிடுச்சு. ஸோ சாரி. நான் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் கிளியராக. இது மேலே எழுதினா இன்னும் புரியாது அப்படின்றதுக்காக நான் எழுதலை. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா வெரைட்டிஸ் ஆஃப் லேர்னிங். இந்த வெரைட்டிஸ் ஆஃப் லேர்னிங்கில் ஃபஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா பியூர்லி ஆன்லைன், நோ ஃபேஸ் டு ஃபேஸ் மீட்டிங்ஸ். ஃபுல்லாக நம்மளுக்கு லேர்னிங் எப்படி நடக்குது? ஆன்லைனில் தான் நடக்குது. ஸோ அங்கே வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் மீட்டிங்க்கு
வாய்ப்பே இல்லை. நெக்ஸ்ட்டு பிளெண்டட் லேர்னிங். இந்த பிளெண்டட் லேர்னிங்கிறது என்ன அப்படின்னா, காம்பினேஷன் ஆஃப் ஆன்லைனும் இருக்கும், ஃபேஸ் டு ஃபேஸும் இருக்கும். நெக்ஸ்ட்டு சின்க்ரோனஸ், ஏசின்க்ரோனஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்டர் லெட் குரூப், செல்ஃப் ஸ்டடி வித் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், வெப் பேஸ்ட், கம்ப்யூட்டர் பேஸ்ட். ஸோ இதெல்லாம் தான் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் லேர்னிங். ஃபஸ்ட் ஒன்று வந்து என்ன, பியூர்லி ஆன்லைனில் இருக்கும், பிளெண்டட் லேர்னிங்காக இருக்கும், சின்க்ரோனஸ் ஸ்ட்ரெயிட்டாக, அதாவது நம்ம ஆன்லைனில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஏசின்க்ரோனஸ், ஆஃப்லைனில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர் லெட் குரூப். நெக்ஸ்ட்டு செல்ஃப் ஸ்டடி பண்ணுற மாதிரி இருக்கும். செல்ஃப் ஸ்டடி வித் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டோடு இருக்கும். எக்ஸ்பர்ட் கூட வந்து நம்ம செல்ஃப் ஸ்டடி பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வெப் பேஸ்டு, நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா வீடியோ, ஆடியோ டேப். ஸோ இதெல்லாம் தான் வந்து வெரைட்டிஸ். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சின்க்ரோனஸ் லேர்னிங் அண்ட் ஏசின்க்ரோனஸ் லேர்னிங். இந்த சின்க்ரோனஸ் லேர்னிங்க்கும் ஏசின்க்ரோனஸ் லேர்னிங்க்கும் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம யூனிட் 1லேயே கொஞ்சம் பார்த்துட்டோம், என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். அதாவது சின்க்ரோனஸ்னால் என்ன, ஏசின்க்ரோனஸ் லேர்னிங்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இதில் வந்து ஒரு டிஃப்ரென்சியேஷன் வந்து கொடுத்துருக்கு. ஏன்னா லேர்னிங்னாலே நம்மளுக்கு இந்த லேர்னிங்ன்ற வேர்டு வந்தாலே உங்களுக்கு வந்து இந்த சின்க்ரோனஸ்ன்ற வேர்டும் ஏசின்க்ரோனஸ்ன்ற வேர்டும் ஞாபகத்தில் இருக்கணும். நீங்கள் எந்த ஃபீல்டில் போய் நீங்கள் என்ன படித்தாலுமே ஆன்லைன் லேர்னிங் இல்லை லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலுமே லேர்னிங்காக அது வந்து ஒரு சின்க்ரோனஸ் லேர்னிங்ப்பா, ஏசின்க்ரோனஸ் லேர்னிங்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த கான்செப்டை வந்து புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு சின்க்ரோனஸ் லேர்னிங்னால் என்ன, இது வந்து ஆன்லைனில் நடக்கிறது. ஏசின்க்ரோனஸ் நாட் ஆன்லைன், ஆஃப்லைன். நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்டர் வந்து என்ன பண்ணுவாங்க, யூஷுவலாக வந்து இருப்பாங்க. ஆனால் ஆஃப்லைனில் இருப்பாங்களா, இல்லை, நாட் நெசசரிலி ரெக்வயர்டு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து நாட் செல்ஃப் பேஸ்ட். ஏன்னா சின்க்ரோனஸில் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும், ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் நடக்கும். ஸோ நாட் செல்ஃப் பேஸ்ட். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூலி செல்ஃப் பேஸ்ட் ஸ்டடி. நம்மளாக தான் உள்ளே போய் இமெயிலோ, பிளாக்ஸோ, இல்லை நம்மளுக்கு ஏதாவது ஒரு நோட்ஸோ, study.com அப்படி இப்படின்னு நம்மளாக தான் போய் நம்ம வந்து படிப்போம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா லேர்னர் கெயின்ஸ் இமீடியட் ஃபீட்பேக். சின்க்ரோனஸில் லேர்னர் வந்து இமீடியட் ஃபீட்பேக் வந்து கிடைக்கும். அதாவது இன்றைக்கி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதாவது ஒரு மீட்டிங், ஒரு கிளாஸ் நடக்குது அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி வந்து அசஸ்மெண்ட்லாம் நடந்தால் உடனடியாக வந்து ஃபீட்பேக் வந்து நடக்கும். ஆனால் இதில் அப்படி நடக்குமா, இல்லை. ஆஃப்டர் அ டிலே ஒரு 1 செகண்ட் இல்லை 2 செகண்ட்ஸ் ஆகுது, அங்கே ஒரு டைமிங் இருக்கும். ஃபார் சப்போஸ் நம்ம வந்து ஒரு இமெயில் அனுப்புகிறோம் அப்படின்னா அது டக்குன்னு போயிடுச்சு, அதாவது ஒரு செகண்ட்ஸில் போயிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு டிலே இருக்குல்ல, அந்த டிலே நடந்துட்ட பிறகு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஃபீட்பேக்கோ பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா சேட் குரூப்ஸ், வர்ச்சுவல் கிளாஸ் ரூம், வீடியோ கான்ஃபரன்சஸ். அதுக்கப்புறம் இதில் என்ன அப்படின்னா இமெயிலு, கம்யூனிகேஷன்ஸ், ஆன்லைன் ஃபோரம்ஸ், டிஸ்கஷன் லிஸ்ட். ஸோ இதுதான் வந்து ஏசின்க்ரோனஸ், சின்க்ரோனஸ் லேர்னிங். நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஃபீச்சர்ஸ். சரி, இந்த லேர்னிங்கோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா எனி டைம் எனிவேர் லேர்னிங். இந்த கோட்ஸ் மாதிரி இருக்குல்ல இது. ஸோ எனி டைம் எனிவேர் லேர்னிங், எப்போ வேணாலும் எந்த டைமில் வேணாலும் நம்ம படிக்கலாம். நெக்ஸ்ட்டு லேர்னர் சென்டர்ட் லேர்னிங். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னது, லேர்னர் சென்டர்ட். நெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவலைஸ்ட் லேர்னிங். ஒரு தனி நபர் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் படிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பீட் அண்ட் அக்யூரசி. ஸ்பீடாகவும் அக்யூரேட்டாகவும் நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷனோ இல்லை கோர்சஸோ கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு அடிஷன் ஆஃப் மல்டிமீடியா அண்ட் டீச்சர் ஃப்ரெண்ட்லி. ஸோ டீச்சர் ஃப்ரெண்ட்லி வந்து இந்த லேர்னிங்காக இருக்குது. அதாவது கொஸ்டினா இல்லை குவிஸ்ஸா இல்லை எக்ஸாம்பிள்ஸை வச்சு, பிக்சரை வச்சு நம்மளுக்கு ஒரு எல்லாமே சொல்லித்தர மாதிரி வந்து இந்த லேர்னிங் இருக்குது. டீச்சர்ஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு லேர்னிங் மோட்ஸ். லேர்னிங் மோட்ஸ்லாம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து டியூட்டோரியல்ஸ். இந்த டியூட்டோரியல்ஸுன்றது இது வந்து ஒன் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் அண்ட் காமன்லி யூஸ்டு மோட்ஸ். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து கண்டினியூஸாக வந்து என்ன பண்ணுது, ஒரு இன்ஃபர்மேஷனை, நியூ இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்குது.
ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ லீனியர் ப்ரெசன்டேஷன் ஆஃப் கண்டென்ட். ஸோ இது வந்து கண்டிப்பாக 1 மார்க்கில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. லீனியர் ப்ரெசன்டேஷன் ஆஃப் கண்டென்ட் எது கொடுக்குது அப்படின்னா டியூட்டோரியல்ஸ். ஸோ இது வந்து கண்டினியூஸாக ஒரு நியூ இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. அண்ட் லீனியர் ப்ரெசன்டேஷன் ஆஃப் கண்டென்ட்டை கொடுக்கறது இந்த டியூட்டோரியல்ஸ். நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா சிமுலேஷன்ஸ். இந்த சிமுலேஷன்ன்றது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு லைஃப் லைக் ஜாப் சிச்சுவேஷனை வந்து நம்ம வந்து ரீக்ரியேட் பண்ணுறது தான் வந்து இந்த சிமுலேஷன் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெலிஃபோன் ரிங் அடிக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு அந்த ஃபோன் அட்டென்ட் பண்ணுறவங்க ஓடி போய் ஐயோ கஸ்டமரை பிடிக்கணும், கஸ்டமர்கிட்ட நல்லா பேசணும், நம்மளோட கம்பெனியில் வந்து நம்ம கம்பெனி வந்து நல்லபடியாக ஒரு நல்ல நேம்க்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்கள்ல. ஸோ அது வந்து சிமுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக் பெர்ஃபார்மன்ஸ் சப்போர்ட் சிஸ்டம். ஸோ EPSS. ஸோ இது வந்து கண்டிப்பாக 1 மார்க்கில் வந்து கேட்பாங்க. ஸோ EPSS அப்படின்னா எலக்ட்ரானிக் பெர்ஃபார்மன்ஸ் சப்போர்ட் சிஸ்டம்ஸ். ஸோ இது என்ன செய்யுது அப்படின்னா ரெக்வயர்டு டாஸ்க் அட் த டைம் தே நீட் இட். ஸோ இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. அதாவது நம்மளுக்கு தேவையான நேரத்தில் கரெக்டாக ஒரு டாஸ்க்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த EPSS இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனல் கேம்ஸ். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் கேம்ஸ் தான் வந்து ஓவரால் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பசங்களுக்கே வந்து இந்த பாக்ஸு இல்லைனா ஒரு ஆல்ஃபபெட்ஸ் ஜாயின் பண்ணி சொல்கிறது, சரி அந்த மாதிரி பசில்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா லேர்னிங்கையும் கற்றுத்தருது. அட் த சேம் டைம் நம்மளுக்கு அது வந்து மோட்டிவேஷன் கொடுக்குது. அந்த மோட்டிவேஷன் பண்ணால் தான் பசங்க படிப்பாங்கன்னும் இருக்குது. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனல் கேம்ஸு ஒன்று. நெக்ஸ்ட்டு கண்டென்ட்னால் என்ன? ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் கண்டென்ட். லேர்னிங்னா என்னென்னு பார்த்துட்டோம். இந்த கண்டென்ட்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு இன்னோவேட்டிவ் அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் ஒரு டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் இது வந்து ஒரு இன்னோவேட்டிவ் ஆப், ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு இன்னோவேட்டிவ் ஆப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கு அப்படின்னா டெக்ஸ்ட்டு, வீடியோ, ஆடியோ, அனிமேஷன், விஷுவல், என்வாயன்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன். இந்த கண்டென்ட் இஸ் டிஜிட்டல் இன்ஃபர்மேஷனை வந்து டெலிவர் பண்ணுது. எது மூலமாக? நெட்வொர்க் மூலமாக. நெட்வொர்க் பேஸ்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ். ஓகே, ஸோ இதுவும் வந்து 1 மார்க்கில் கேட்கலாம். அதாவது கண்டென்ட்னா என்ன அப்படின்னா கண்டென்ட்ன்றது டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் டெலிவர்ட் ஓவர் நெட்வொர்க் பேஸ்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ். ஸோ டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் டெலிவர்ட் ஓவர் நெட்வொர்க் பேஸ்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ் தான் வந்து இந்த கண்டென்ட். நெக்ஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா நீட் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கண்டென்ட். நீட் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா இந்த கண்டென்ட் வந்து நம்ம வந்து படிக்கிறது மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், மெமரியாக வச்சுக்கிறோம். நம்ம வந்து லைஃப் லாங்காக வந்து இது வந்து மறக்காமல் இருக்கிற மாதிரி செய்கிறது தான் இந்த கண்டென்ட். இதோட கான்செப்டே என்ன? த கான்செப்ட் தாட் வில் ரிமைன் லாங்கர் இன் த மெமரி ஆஃப் த லேர்னர். ஒரு லேர்னரோட மெமரியில் லைஃப் லாங் இருக்கிற மாதிரி வந்து பதிவு பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுதான் அதோட எய்ம். த எஃபெக்ட் ஆஃப் வியூவிங் டெக்ஸ்ட். நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த வியூவிங் டெக்ஸ்ட்டு, இமேஜஸ்ஸு, ஆடியோ, வீடியோஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது? ஸ்ட்ரென்தன் பண்ணுது அண்ட் என்ரிச் பண்ணுது. நம்மளோட ஒருத்தவங்களோட அதான் பீப்புள்ஸ், அதாவது லேர்னர்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவலை வந்து என்ஹான்ஸ் பண்ணுது, இன்க்ரீஸ் பண்ணுது அண்ட் ஸ்ட்ராங் ஆக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபெசிலிட்டேட்ஸ் மாஸ்ட்ரியை வந்து அடையுது. அந்த கண்டென்ட்டும் அந்த நம்ம என்ன படிக்கிறோமோ அதை வந்து மாஸ்ட்ரியாக ஆக்குது. மாஸ்ட்ரின்னா நம்மளுக்கு யார் ஞாபகம் வரும்? ப்ளூம் தான் ஞாபகம் வரும் இல்லையா? ஸோ அவர் என்ன சொல்கிறாரு? மாஸ்ட்ரி லேர்னிங் இருக்கணும் அப்படின்றாரு. ஸோ இந்த கண்டென்ட் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாஸ்ட்ரியை வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட்டு கண்டென்ட் டெவலப்மெண்ட். சரி, நம்ம இதை வந்து எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னா நம்மளுக்கு சில ஃபேஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எத்தனை ஃபேஸஸ்னால் 6 ஃபேஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கண்டென்ட்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ இதுவும் வந்து 1 மார்க்கில் கேட்கலாம்.
அதாவது கண்டென்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு எத்தனை ஃபேஸஸ் இருக்குது அப்படின்னா 6 ஃபேஸஸ். ஸோ இந்த 6 ஃபேஸஸில் என்னென்ன அப்படின்னா அனாலிசிஸ், டிசைன், டெவலப், டெஸ்டிங், இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் எவாலுவேஷன். ஸோ இதுதான் வந்து இந்த 6 ஃபேஸஸ். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாலிசிஸ் ஃபேஸ். இந்த அனாலிசிஸ்னால் என்ன? ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டோ இல்லை டார்கெட் ஆடியன்ஸோ அப்ஜெக்டிவ்ஸோ அதோட கோல்ஸு இதெல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி நம்ம தெரிஞ்ச, அதாவது நம்மளுக்கு என்ன தெரியணும், எந்த ஆடியன்ஸுக்கு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், எந்த ஆடியன்ஸ் வந்து நம்ம வந்து பிடிக்க போகிறோம், அவங்களோட ஸ்கில் என்ன, எந்த பட்ஜெட்டில் இருக்கணும், அந்த எப்போ வந்து டெலிவர் பண்ணணும், அண்ட் அதுக்கு ஒரு டியூ டேட் வந்து இருக்கா, லாஸ்ட் டேட் வந்து இது இருக்கா, அதாவது பிளான் பண்ணுற மாதிரி தான் இந்த அனாலிசிஸ் ஃபேஸ் வந்து நடக்கும். ஸோ சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டோடு நம்ம சேர்ந்து ஒரு கலந்தாய்வு பண்ணுறது தான் வந்து இந்த அனாலிசிஸ் ஃபேஸ். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன? இந்த அனாலிசிஸ் ஃபேஸ். இந்த அனாலிசிஸ் ஃபேஸ்னால் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டோடு நம்ம வந்து டார்கெட் ஆடியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன வேணும், நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளான் க்ரியேட் பண்ணுறோம்ல, அதுதான் இந்த அனாலிசிஸ் ஃபேஸ். நெக்ஸ்ட்டு டிசைன் ஃபேஸ். இந்த டிசைன் ஃபேஸ்னால் இட் இன்வால்வ்ஸ் த கம்ப்ளீட் டிசைன் ஆஃப் த லேர்னிங் சொல்யூஷன். நம்ம எப்படி லேர்ன் பண்ணணுன்றத ஒரு டிசைன் போடுறோம். அது எப்படி டிசைன் போடுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பிளான் ஆஃப் த கண்டென்ட் ப்ரிப்பரேஷன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கண்டென்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், க்ரியேட்டிவ் பண்ணுறோம். அதை இன்னோவேட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட் கண்டென்ட்ஸ், அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இன்னோவேட் பண்ணுறோம். அந்த சப்ஜெக்ட் கண்டென்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டெக்ஸ்ட் மூலமாக, பிக்சர்ஸ் மூலமாக, வீடியோஸ் மூலமாக, ஆடியோஸ் மூலமாக நம்ம எப்படி வந்து அதை டிசைன் பண்ணுறோம், கஸ்டமரோ இல்லை என்ன சொல்கிறது ஆடியன்ஸை வந்து நம்ம வந்து எப்படி வந்து டார்கெட் பண்ணுறோம், நம்ம வந்து எப்படி அவங்கள வந்து ஈர்க்கிறோம், அதுதான் வந்து இந்த டிசைன் ஃபேஸ். ஸோ டிசைன் ஃபேஸ் வந்து ஒரு கம்ப்ளீட் டிசைன் ஆஃப் த லேர்னிங் சொல்யூஷன், நம்ம எப்படி படிக்கணுன்றத சொல்கிறது தான் இந்த டிசைன் ஃபேஸ். நெக்ஸ்ட்டு டெவலப்மெண்ட் ஃபேஸ். ஃபஸ்ட்டு அனாலிசிஸ் முடித்தாச்சு, அதுக்கப்புறம் டிசைனு பண்ணியாச்சு, நெக்ஸ்ட்டு டெவலப் பண்ணணும் இல்லையா? ஸோ இதை டெவலப் நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா இதுதான் வந்து ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் த கண்டென்ட் டிசைன். ஸோ இது வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. எல்லாமே 1 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டிசைன் ஃபேஸ்னால் என்ன, அனாலிசிஸ் ஃபேஸ்னால் என்ன அப்படின்ட்டு. ஸோ டெவலப்மெண்ட் ஃபேஸ் அப்படின்னா ப்ரொடக்ஷன், ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணுறது தான் இந்த டெவலப்மெண்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த டெவலப்மெண்ட் ஃபேஸ் அப்படின்றது ஒரு ப்ரொடக்ஷன் ஆஃப் கண்டென்ட் டிசைன். இந்த டிசைனே, இந்த கண்டென்ட் டிசைனையே வந்து ப்ரொடக்ட் பண்ணுறது தான் வந்து இந்த டெவலப்மெண்ட் ஃபேஸ், அதாவது உருவாக்குறது தான் வந்து இந்த டெவலப்மெண்ட் ஃபேஸ். இது என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கிரியேட் த கண்டென்ட் பை மிக்சிங் ஆடியோஸ், வீடியோஸ், டெக்ஸ்ட்டு, அனிமேஷன், ரெஃபரன்ஸு, பிளாக்ஸ், லிங்க்ஸ் அண்ட் எம்சிக்யூஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிக்சிங் படி நம்ம வந்து ப்ராடக்ட் பண்ணுறது தான். ஒரு கண்டென்ட்டை இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு கண்டென்ட் வந்து உருவாக்குறது தான் வந்து இந்த டெவலப்மெண்ட் ஃபேஸ். ஸோ இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா ஹோம் இது, எக்ஸிஸ்ட் இது, நெக்ஸ்ட்டு என்ன, குவிஸ்ஸா, ஆட் அப்படின்னு எல்லாமே நம்ம வந்து சொல்லணும். ஸோ இதெல்லாம் வந்து தான் டெவலப்மெண்ட் ஃபேஸ். ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து அனாலிசிஸ் ஃபேஸு பார்த்துட்டோம், டிசைன் ஃபேஸ் பார்த்துட்டோம், டெவலப்பும் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன, டெஸ்டிங் ஃபேஸ். ஸோ இதை ஆர்டர் படி கூட கேட்கலாம், மேட்சிங்காக கூட கேட்கலாம், இல்லைனா ஆர்டர் படி கூட கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா டெஸ்ட் பண்ணுறோம், டெஸ்டிங் ஃபேஸ். இட் ஹெல்ப்ஸ் டு அட்மினிஸ்டர் த கண்டென்ட் இன் த ஆக்சுவல் எஜுகேஷ்னல் ஃபீல்டு. ஸோ அட்மினிஸ்டர் த கண்டென்ட் இன் த ஆக்சுவல் எஜுகேஷ்னல் ஃபீல்டு. இந்த எஜுகேஷ்னல் ஃபீல்டில் நம்மளுக்கு இந்த கண்டென்ட் வந்து எப்படிலாம் உதவுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், கண்காணிக்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து இந்த டெஸ்டிங் ஃபேஸ்.
ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா, கண்டென்ட் எரர் இருக்கா, இல்லைனா பிக்சர் கிளாரிட்டி கரெக்டாக இருக்கா, ரிலவெண்ட் வீடியோஸ் தானா, இல்லைனா அப்ரோப்ரியேட் ஆடியோஸ் இருக்கா, டைமிங்ஸ் ஆஃப் அனிமேஷன்ஸ் கரெக்டாக நம்ம அந்த வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அனிமேஷன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு ஹைப்பர் லிங்க்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே வந்து டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த டெஸ்டிங் ஃபேஸ். நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஃபேஸ். இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதாவது அதை வந்து யூஸ் பண்ணுறது. அதை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபேஸ் வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா ஹவு டு இன்ஸ்டால். ஸோ ஹவு டு இன்ஸ்டால் த கண்டென்ட். அதுக்கப்புறம் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லும். அதில் என்ன டிஃபிகல்ட்டிஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அதை யூஸ் பண்ணும்போது. அதுக்கப்புறமேட்டு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா, அக்யூரேட்டாக இருக்கா, குவாலிட்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை செக் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் தர்றது தான் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஃபேஸ். ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஃபேஸ்னால் அந்த ஆப்போ அந்த கண்டென்ட்டோ எப்படி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் என்ன டிஃபிகல்ட்டிஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டை வந்து நம்ம வந்து அக்யூரேட்டாக இருக்கா, குவாலிட்டியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது தான் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஃபேஸ். நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா லாஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா த எவாலுவேஷன் ஃபேஸ். ஸோ இந்த எவாலுவேஷன் ஃபேஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த ஃபீட்பேக் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ இந்த ஃபீட்பேக் ஃப்ரம் போத் லேர்னர்ஸ்க்கும் இந்த இன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கும் நம்ம வந்து ஃபீட்பேக் கொடுத்து இந்த கண்டென்ட் வந்து சாட்டிஸ்ஃபையாக இருக்கா, எஃபெக்டிவாக இருக்கா அப்படின்ட்டு ஃபீட்பேக் தர்றது தான் இந்த எவாலுவேஷன் ஃபேஸ். ஆஃப்டர் த ஃபீட்பேக் ரியாக்ஷன் த கண்டென்ட் வந்து டிசைன் ஆகும். அகெயின் வந்து என்ன பண்ணுவோம், போஸ்ட் ஆகும். போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு போய் எஃபெக்டிவ் டெலிவரி ஆஃப் கண்டென்ட். அதுக்கப்புறம் வந்து இந்த கண்டென்ட் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேருந்து அதை பப்ளிஷ் பண்ணுற மாதிரி வந்து ஆக்குவாங்க. ஸோ இதுதான் வந்து எவாலுவேஷன் ஃபேஸ். ஸோ இது எப்படி வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ADD ஆட் TIE. ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து என்ன, A ஃபார் அனாலிசிஸ், D ஃபார் டிசைன் பண்ணுறோம், டெவலப் பண்ணுறோம், டெஸ்டிங் பண்ணுறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டெப்ஸ் இன் கண்டென்ட் டெவலப்மெண்ட். என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், டாப்பிக்கை வந்து பார்க்கணும், ஐடென்டிஃபை பண்ணணும். என்ன டாப்பிக்கில் நம்ம வந்து இந்த கண்டென்ட் பேக்கேஜ் வந்து நம்ம வந்து போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டீச்சிங் பாயிண்ட்ஸ். என்னென்னலாம் நம்ம வந்து டீச் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் ரிவ்யூ பை எக்ஸ்பர்ட்ஸ். அதை டீச்சிங் பாயிண்ட்ஸ் நம்ம என்னென்னலாம் சொல்லித்தரோமோ அந்த கண்டென்ட்டை என்ன பண்ணணும், எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அதை வந்து சரி பார்க்கணும். அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் ஃபார் கண்டென்ட் பேக்கேஜ். அதுக்கப்புறம் இந்த கண்டென்ட் பேக்கேஜை நம்ம உருவாக்குறதுக்கு என்ன பண்ணணும், ஸ்கிரிப்ட் வந்து டெவலப் பண்ணணும். ஸோ ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப மெயின். ஸோ ஸ்கிரிப்ட் வந்து டெவலப் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம வந்து விஷுவல் கண்டென்ட்டை நம்ம வந்து மாற்றுறோம். ஸோ ஸ்கிரிப்ட் நம்ம எழுதியாச்சு, எழுதினதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டைப் பண்ணுறோமோ, இமேஜ் போடுறோமோ, ஆடியோ வீடியோ போடுறோமோ, ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ட்ரை அவுட் ஆஃப் கண்டென்ட் பேக்கேஜ். ஸோ இந்த கண்டென்ட் பேக்கேஜை வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். ட்ரைனால் நம்ம வந்து ஒரு செக் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து என்ன அப்படின்னா வேலிடேஷன் ஆஃப் கண்டென்ட் பேக்கேஜ். நெக்ஸ்ட்டு ஃபைனல் டச்சு வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஃபைனல் டச்சில் ஒரு செக் பண்ணுற மாதிரி வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து ஸ்டெப்ஸ் இன் கண்டென்ட் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் ஃபார் கண்டென்ட் பேக்கேஜ். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் எப்படி நம்ம வந்து டெவலப் பண்ணுறது அப்படின்னா ஆஃப்டர் கன்சல்டேஷன் வித் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், கன்சல்ட் பண்ணணும். கன்சல்ட் பண்ணி முடித்தாதான் வந்து அவங்க வந்து சரி பார்த்து இதெல்லாம் மிஸ்ஸிங், இதெல்லாம் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டீச்சிங் பாயிண்ட் வந்து சொல்லுவாங்க, அந்த சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட்டாக உள்ளவங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பர்ட் வந்து அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் அந்த கண்டென்ட் ஸ்கிரிப்டை. நெக்ஸ்ட்டு பிரேக்
டவுன் த ஸ்க்ரீன் ப்ளே. ஸோ இந்த ஸ்கிரிப்டை எழுதின ஸ்கிரிப்டை நம்ம என்ன பண்ணணும், ஒரு குட்டி குட்டியாக நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கட் ஷார்ட் பண்ணணும். அந்த கட் ஷார்ட் பண்ணால் தான் வந்து ஈஸியாக நம்ம வந்து என்ன மிஸ்டேக்கோ இல்லை என்ன ஆட் பண்ணணுமோ, என்னென்னலாம் மிஸ் ஆகிருக்கு, இமேஜ் கரெக்டாக இருக்கா, என்னென்ன இமேஜில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் இஸ் த ப்ளூ பிரிண்ட். ஸோ ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் தான் என்னது, ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் தான் வந்து என்னது, ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதையும் 1 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. The shooting script is having all the details of camera dimension, lighting, suggestion, music and sound. இந்த ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் வந்து என்ன இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்குது. எப்படி வந்து கேமரா வந்து இந்த ஆங்கிளில் வந்து எடுக்கணும், லைட்டிங் கரெக்டாக இருக்கா, சஜஷன்ஸ் கரெக்டாக இருக்கா, மியூசிக் கரெக்டாக இருக்கா, சவுண்டு கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு அந்த ஸ்கிரிப்டில் என்னென்னலாம் இருக்கணுமோ, டீட்டெயில்ஸ் இருக்கணுமோ எல்லாத்தையும் வந்து இந்த ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் வந்து இருக்கும். இந்த ஷூட்டிங் ஸ்கிரிப்டில் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் ஃபார் கண்டென்ட் பேக்கேஜ். ஸோ கண்டென்ட்னால் என்ன, அதோட நீட் என்ன, அதோட ஃபேஸஸ்லாம் என்ன, அதோட ஸ்டெப்ஸ் என்ன, அண்ட் அதோட டெவலப்மெண்ட், அதை எப்படி நம்ம வந்து ஸ்கிரிப்டை வந்து எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதோட வந்து யூனிட் 3 வந்து முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக வந்து 1 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 1 மார்க் வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லேர்னிங் இஸ் பேஸ்ட் ஆன் டேஷ் ஃபண்டமெண்டல் க்ரைட்டீரியா. ஸோ லேர்னிங்னால் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் என்ன அப்படின்ட்டு. அதுக்குன்னு க்ரைட்டீரியா வந்து இருக்குது. ஸோ லேர்னிங்கில் என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் வந்து நெட்ஒர்க். நெட் இருந்தால் தான் அது வேலையே செய்யும். ஸோ நெட்ஒர்க். நெக்ஸ்ட்டு டெலிவர் டு த எண்ட் யூசர், கம்ப்யூட்டர் மூலமோ இல்லைனா ஒரு இன்டர்நெட் டெக்னாலஜி வந்து ஒரு கம்ப்யூட்டர் மூலமோ ஒரு மொபைல் மூலமோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா, ப்ராட்காஸ்ட் வியூ ஆஃப் லேர்னிங். எதை ஃபோக்கஸ் பண்ணுது, ப்ராட்காஸ்ட் வியூ ஆஃப் லேர்னிங்கோட பறந்து விரிந்த ஒரு லேர்னிங் வந்து இது வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன்று வந்து இட் ஃபோக்கஸ் ஆன் த ப்ராட்காஸ்ட் வியூ ஆஃப் லேர்னிங். ஸோ இதோட ஆன்சர் என்ன, ஆல் த அபவ். நெக்ஸ்ட்டு விச் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் சின்க்ரோனஸ் லேர்னிங். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் சின்க்ரோனஸ் லேர்னிங்னால் இதோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். சின்க்ரோனஸ் லேர்னிங்னால் ஃபேஸ் டு ஃபேஸ், ஃபேஸு எஸ்ஸு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இமெயில் கம்யூனிகேஷனா, வீடியோ கான்ஃபரன்ஸா, ஆன்லைன் ஃபோரம்ஸா, அண்ட் லாஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா, டிஸ்கஷன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. ஸோ இந்த டிஸ்கஷனோ இல்லைனா இந்த இமெயில் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் ஆன்லைன் ஃபோரம் இதெல்லாம் வந்து இது ஏசின்க்ரோனஸ் லேர்னிங். ஸோ வீடியோ கான்ஃபரன்ஸ் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, தேர்ட் கொஸ்டின், விச் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஏசின்க்ரோனஸ் லேர்னிங். ஏசின்க்ரோனஸ் லேர்னிங்க்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, வர்ச்சுவல் கிளாஸ் ரூம், நோ. வர்ச்சுவல் கிளாஸ் ரூம்ன்றது நம்ம நேருக்கு நேராக ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சிமுலேஷன்ஸோடு இருக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோ கான்ஃபரன்ஸ். இந்த வீடியோ கான்ஃபரன்ஸுன்றது நேருக்கு ஃபேஸ் டு ஃபேஸ். டெலிகான்ஃபரன்ஸும் வந்து நம்ம ஆன் டைமில் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பிளாக்ஸுன்றது ஆஃப்லைன். ஓகே, ஸோ இது வந்து என்னது, ஏசின்க்ரோனஸ் லேர்னிங்கோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா, டேஷ் ஃபேஸ் கன்சர்ன்ஸ் த ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் த கண்டென்ட் டிசைன். ஸோ கண்டென்ட் டிசைனோட ஆக்சுவல் ப்ரொடக்ஷனை வந்து சொல்கிறது என்னது, டெவலப்மெண்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். ஸோ டெவலப்மெண்ட் ஃபேஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, டேஷ் ஃபேஸ் ஹெல்ப்ஸ் டு அட்மினிஸ்டர் த கண்டென்ட் ஆஃப் த டார்கெட் ஆடியன்ஸ். அட்மினிஸ்டர் ஆஃப் த கண்டென்ட் ஆஃப் த டார்கெட் ஆடியன்ஸை வந்து எந்த ஃபேஸ் கொடுக்குது, இம்ப்ளிமெண்ட் ஃபேஸ். ஸோ நம்ம யாருக்கு யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து கண்டென்ட் போடணுன்றத அதை வந்து தீர்மானிக்கிறது இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஃபேஸ். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து ஒன்று என்ன அப்படின்னா, டேஷ் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் லேர்னிங். லேர்னிங்கோட பிரின்சிபல்ஸ்லாம் என்னென்ன,
கரிக்குலமோட மேட்ச் ஆகிருக்கணும், இன்க்ளூஷனாக இருக்கணும், இன்னோவேட்டிவ் அப்ரோச்சஸோடு இருக்கணும். ஸோ ஆல் த அபவ். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, டேஷ் ஆர் ஆஃபன் யூஸ் டு ரீக்ரியேட் லைஃப் லைக் ஜாப் சிச்சுவேஷன்ஸ். ஸோ இதில் நம்ம என்ன படித்தோம்? லைஃப் லைக் ஜாப்ஸ், லைஃபு லைக் ஜாப்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம வந்து சிமுலேஷன்ஸுன்றதை படித்தோம். ஸோ சிமுலேஷன் தான் இதோட கரெக்ட் ஆன்சர். டியூட்டோரியல்ஸு இல்லை, எலக்ட்ரானிக் பெர்ஃபார்மன்ஸ் சப்போர்ட் சிஸ்டம்ஸ்ன்றது இல்லை. ஸோ சிமுலேஷன்ஸ். ஸோ சிமுலேஷன்ஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 8th ஒன்று என்ன அப்படின்னா, பேசிக்லி டேஷ் கன்சிஸ்ட் ஆஃப் லீனியர் ப்ரெசன்டேஷன் ஆஃப் கண்டென்ட். ஸோ லீனியர்னால் என்ன? டைரெக்டாக கண்டென்ட் சொல்கிற ஒரு ப்ரெசன்டேஷன் தான் என்னது? டைரெக்டாக சொல்கிற ஒரு ப்ரெசன்டேஷன், லீனியர் ப்ரெசன்டேஷன் ஆஃப் கண்டென்ட். அது வந்து என்னதுன்னா டியூட்டோரியல்ஸ். நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா, டேஷ் ஆர் கிரியேட்டட் டு கிவ் அன் இண்டிவிஜுவல் த டூல் they need to perform a required the time they need it. So dash are created to give an individual tool. ஸோ இது வந்து இண்டிவிஜுவல் டூல் கொடுக்கும். எதுக்கு அப்படின்னா, டு பெர்ஃபார்ம் த ரெக்வயர்டு டைம் தே நீடட். எப்போ எந்த டைமில் அவங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த இபிஎஸ்எஸ்ன்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம், படிச்சிருக்கோமா? ஸோ அது வந்து இந்த 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ இது வரும். லாஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, த டெவலப்ட் ஸ்கிரிப்ட் should be given to the dash to check the accuracy of content the script. ஸோ யார்கிட்ட நம்ம கொடுக்கணும் இந்த ஸ்கிரிப்டை? எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நம்ம கொடுத்தா தான் என்ன ஆகும், அது வந்து சரியாக இருக்கா தப்பாக இருக்கா, என்னென்னலாம் மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட தான் கொடுக்கணும். ஸோ ஆன்சர் வந்து என்ன? எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து யூனிட் 3. நீங்கள் படிக்கும்போதே வந்து நீங்கள் 1 மார்க்குக்கு படிக்கிற மாதிரி தான் படிக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நான் நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு போடுறேன். யூனிட் 4 லேர்னர் சைக்காலஜி வந்து நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ லேர்னர் சைக்காலஜியும் நான் வந்து போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ப்ளீஸ் சப்போர்ட் மை எஃபர்ட்.